அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய பேச்சை தொடர்ந்து பல காலங்களாக கேட்கிறவர்களுக்கு ஒரு எல்லை தெரியும். அதாவது தன்னம்பிக்கை, சுய முன்னேற்றம், தன்னை வளர்த்தல், தன்னை உயர்த்தி கொள்வதற்கான உலகியல் ரீதியான வெற்றிகளை பெறுவதற்கான பல வழிமுறைகளை நான் பல பகுதிகளிலிருந்து சேகரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரியாக ஆன்மீக விடுதலை, மதம் கடந்த ஆன்மீகமான விடுதலை பற்றிய கருத்துக்கள், ஜென், சூஃபி, இன்னும் சித்தர்கள், பல ஞானிகளுடைய வாழ்க்கை சம்பவங்கள்லேருந்து, பல நூல்கள்லேருந்து, நான் அனுபவித்த அனுபவங்கள்லேருந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ், அதாவது எதிரெதிரான நிலைகள். அதாவது தன்னை வளர்த்து கொள்ளுகிற போது தன்முனைப்பு என்பது இல்லாமல் ஒருவன் உயர முடியாது. தன்னிலிருந்து அவன் சிந்திக்க தொடங்குறான். இப்ப நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ நான் என்னை வளர்த்துக்கணும், நான் உலகத்துல ஒரு பெரிய மனுஷனா வரணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நெப்போலியன், ஒரு அலெக்சாண்டர், இன்னும் பலவேறு உலகியல் தலைவர்கள் எல்லாருமே ஒரு ஜீரோலேருந்து ஹீரோவா தன்னை மேல கொண்டு வந்தவங்க. அப்ப அந்த தன்முனைப்பு, தன் வளர்ப்பு என்பது கொஞ்சம் அகங்காரத்தினுடைய வேர், அதுல இருந்து தான் புறப்படும். அகங்காரம் தான் கிழங்கு. அதுக்கு அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும்னு ஒரு பாட்டு இருக்கு, குமரகுருபருடைய வார்த்தை. அப்ப அகந்தை ஒரு கிழங்கு, அதுல இருந்து அதை முளை விட்டு அப்படியே வெளியில வரும். இது இல்லாமல் மெட்டீரியலிஸ்டிக் சக்சஸ், அதாவது உலகியல் ரீதியான வெற்றியை நிச்சயம் பெற முடியாது. ஆனா ஆன்மீகமான விடுதலை இருக்கு இல்லையா, அதுக்கு என்னன்னா அந்த தன்முனைப்பு கூடவே கூடாது. இந்த தன்முனைப்பு தான் உங்களுடைய ஆன்மீக விடுதலைக்கு தடை. அதுக்கு என்ன வேணா பேர் வச்சுங்க, முக்தி அடைதல், மோட்சம் பெறுதல், இறைவனோடு கலத்தல், அல்லது பிரம்மத்தில் லயித்தல், பிரம்மமாதல், கடவுளை ஒன்றுதல், இயற்கை அடைதல், மகா நிர்வாணா, ரியலைசேஷன், அட்டைனிங் த கோல், என்ன வேணாலும் நீங்க வார்த்தை விளையாட்டு எது வேணா வச்சுங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. அதெல்லாம் ஒரே ஸ்டேஜ் தான். அது பிரம்மம்னாலும் அதே நிலைதான், நிர்வாணானாலும் அதே நிலைதான். மகாவீர் நிர்வாணானாரு, கிருஷ்ணன் பிரம்மம் நான் கீதையில், அவ்வளவுதான் வித்தியாசம். பட் ரெண்டும் ஒரே நிலைமை தான். ரெண்டுக்கும் வித்தியாசமான நிலைமை கிடையாது. அது ஐ எம் வெரி கிளியர். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒண்ணு கூடவே கூடாது. என்ன, இந்த அகந்தை கிழங்கு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய அகங்காரம் கம்ப்ளீட்டா டிசல்யூஷன், அப்படியே அது கரைஞ்சு அந்த மூலத்துல போய் அப்படியே ஒன்னாயிடணும். நான்கிற ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணி கடலின் ஒரு துளி முழு கடலோடு தன்னை கரைத்து கொள்ளுதல், தன்னை கடலாக உணர்தல், தான் ஒரு துளிங்கிற பிரஜையற்று போதல். அப்ப என்ன ஆகுது? அகங்காரமே கூடாது. ஞானமடைதல் என்பதில் அகங்காரம் ஒரு இம்மி அளவு இருக்கக்கூடாது. ஆனா உலகத்துல முன்னேறுவதில் தன்முனைப்பு என்கிற அகந்தை கிழங்கு ரொம்ப அவசியமா தேவை. இது ரெண்டு எதிர் இல்லையா? இப்ப இந்த ரெண்டு எதிர் குதிரை மேல நான் எவ்வளவு நாள் சவாரி பண்ண முடியும்? நான் ரெண்டையும் எப்படி நியாயப்படுத்த முடியும்? அப்ப ரெண்டு வெவ்வேறு இல்லையா? எனக்கு ஒரு தெளிவான அணுகுமுறை இருக்கு. பூமிக்கு ரெண்டு எதிர் துருவம் இருக்கு, வட துருவம், தென் துருவம்னு. ரெண்டும் எதிரானது. ஆனா ரெண்டும் இணைஞ்சுதான் பூமி இருக்கு. எதிரெதிரான துருவங்களை உள்ளடக்கி கொண்டுதான் பூமி என்பதே தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி நானும் என்னுடைய ரெண்டு எதிரெதிரான போல்ஸ் ரெண்டையும் தனித்தனியா வச்சுக்கிட்டு, இது எதிரெதிரானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு முழு உலகமாக இருக்கிற ஒரு மனோநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப நான் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா, அகங்காரம் என்பது ஓரளவு இல்லை என்றால் உங்களால் வளர்த்துக் கொள்ள முடியாது. உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அகங்காரம் என்ற தன்முனைப்பை நாம விட்டுவிட முடியாது. இப்ப சிருங்கேரியில பட்டத்தில் இருக்கிறார்களே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற சன்னிதானம் அவர்கள், அவரோட ஒரு இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க நிறைய படிச்சிருக்கிறீங்க, கல்விமானா இருக்கிறீங்க, அறிவாளியா இருக்கிறீங்க, நிர்வாகியா இருக்கிறீங்க, எவ்வளவோ மேல வந்திருக்கிறீங்க. நீங்க இப்படி மேல வந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்கள் இந்த வாழ்க்கையில உயர்வான இந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறீங்க, நீங்க உயர்ந்திருப்பதற்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமான்னு அவர் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. என் அகங்காரத்தால் அப்படின்னார். டக்குன்னு கேட்டா நமக்கு புரியாது, அவர் சன்னியாசி இப்படி பேசுறாரு அப்படின்னு. he seems to be very intelligent. அவர் சொல்றாரு, என் அகங்காரம்னு ஒண்ணு இல்லைன்னா நான் எப்படி மேல உயர முடியும்? சின்ன வயசுல வேத பாடசாலை படிக்க போவேன், தூக்கம் வரும். தூக்க நேரத்தை எழுப்பி படிக்க சொல்லுவாங்க. தூங்கலாமான்னு அப்படி தூக்கம் வரும்போது நினைப்பேன், நான் பெரிய ஆளா, தூக்கம் பெருசா? எனக்கு தூக்கம் வருது, இப்ப நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிற இந்த எண்ணம் நிறைவேறணும்னா நான் தூங்காம இருக்கணும். தூக்கம் என்னை விட தாழ்ந்தது, நான் தூக்கத்தை விட ஒஸ்தி, நான் தான் ஜெயிக்கணுமே ஒழிய தூக்கம் ஜெயிக்கப்படாது அப்படின்னு தூங்காம படிப்பேன். இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வர்றார். என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறுக்க வந்ததோ எல்லாத்தையும் நான் பெருசா நீ பெருசா, நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு
நான் என்ன வளர்த்துக்கிட்டே வந்தேன், அதாவது என் அகங்காரத்தால் நான் என்னை வளர்த்து கொண்டேன் அப்படின்னார். இந்த கேள்வி கேட்ட நிருபர் சொல்றாரு, அப்ப நீங்க சன்னியாசியா இருக்கிறீங்க, சன்னியாசிக்கு அகங்காரம் இருக்கலாமான்னு. உன் கேள்வியை நீ தெளிவா கேட்கணும். நீ உயர்ந்தது எப்படின்னு கேட்டேன், நீ இப்ப இப்படி கேளு, நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்களே, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அதுக்கு நான் பதில் வேற சொல்லணும். என்ன, இவ்வளவு அகங்காரத்தோடு என்ன நான் வளர்த்துக்கிட்டு மேல உயர்ந்துகிட்டே வரும்போது என்னுடைய குருநாதரை சந்திச்சேன். என்னுடைய குருநாதரை பார்த்த உடனே நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ஆஹா, நான் என்னமோ பெரிய ஒழுக்கமான ஆள்னு நினைச்சேன், ஆனா இவர் மகா, என்னை விட மகான், எவ்வளவு பெரிய ஒழுக்கத்துல இருக்கிறார். நான் பெரிய கல்விமான்னு நினைச்சேன், இவர் எவ்வளவு பெரிய கல்விமானா இருக்கிறார், இவர் எவ்வளவு பெரிய தபஸ்வியா இருக்கிறார், இவர் எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கிறார் அப்படின்னு என் அகங்காரத்தை அப்படியே போட்டுவிட்டு அவருடைய காலடிகளில் விழுந்து விட்டேன். அப்படி காலடியில விழுந்து விட்ட பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு, அப்ப வாழ்க்கையில் நான் உயர்ந்ததற்கு அகங்காரம் காரணம், ஆனால் இப்ப நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு என்னுடைய குருவிடத்தில் அகங்காரத்தை விட்டதுதான் காரணம் அப்படின்றார். இது ஒரு அருமையான அணுகுமுறை. உலகியலில் நீங்கள் உயர வேண்டும் என்றால் தன்முனைப்பை விட முடியாது. ஆனால் ஞான நிலையில் நீங்கள் பெற வேண்டும் என்றால் தன்முனைப்பை விட்டாலொழி அந்த நிலையை அடைய முடியாது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் புரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல டிராவல் பண்ணணும். ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். அகங்காரத்தை விட முடியாதுங்கிறதுக்கு முதல்ல ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, பூனை வளர்க்கணும்னு முடிவு பண்ணாரு. பூனையை வளர்க்கும் போது அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு சூஃபி ஞானி கிட்ட போய் கேட்கிறாரு, ஏங்க நான் ஒரு பூனை வளர்க்க போறேன், இந்த பாருங்க குட்டி, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏதோ ஒரு பேர் வைக்க வேண்டியது, யாரும் வைக்காத ஒரு பேரா வைக்கணும்னாரு. அப்படி யோசிச்சுட்டு அவர் சொன்னாரு, ஈகோன்னு பேர் வை, அகங்காரம், ஈகோன்னு பேர் வை அப்படி. நல்ல ஐடியாவா இருக்கு, ஈகோ பேர் வச்சுட்டார். இந்த ஈகோன்னு பேர் வச்சு இந்த பூனையை வளர்த்துக்கிட்டே வராரு. கொஞ்சம் நாள் ஆனோன்னு பூனை பெரிய தொந்தரவாகி போச்சு. பூனை வளர்த்தவங்களுக்கு தெரியும், வீட்டுல ஒரு வேலை செய்யாது, தண்டத்துக்கு சோறு திங்கும், அப்புறம் திருட்டுத்தனமா என்ன பண்ணாலும் பாலை குடிக்கும். அதை விட என்ன கொடுமை அப்படின்னா, ராத்திரி கண்ட நேரத்தையும் பிராண வாங்கிட்டு கத்திக்கிட்டு உள்ள வரும், திரும்பி வெளியே போகும். பூனை வளர்க்கறது பெரிய அவஸ்தை உலகத்திலே. அது பிராண்டிக்கிட்டே இருக்கும், எதையாவது கிழிச்சுக்கிட்டே இருக்கும், எதாவது கடிச்சுக்கிட்டே இருக்கும். பூனை இருக்கிற வீட்டுல எலியும் இருக்கும், பெரிய சிக்கல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் இவன் பார்த்தா அந்த பூனையை வளர்க்க முடியல. இது உருவக கதை, அதுக்கு ஈகோன்னு வேற பேரு. இப்ப இவன் ஈகோவை இவனால வளர்க்க முடியல, அதை வச்சுக்கவும் முடியல. போய் சூஃபி ஞானிகிட்ட சொன்னா, பெரிய தொந்தரவா இருக்குங்க இந்த ஈகோவோட அப்படின்னு. போய் எங்கேயா விட்டுட்டு வா, போய் விட்டு தொலை ஈகோவை அப்படின்னார். உடனே இந்த பூனையை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு போறான். இந்த பூனை வளர்த்தவங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், நீங்க எங்க விட்டுட்டு வந்தாலும் நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி அது வந்து உட்காந்துருக்கும். நம்மளை பார்த்து வா அப்படின்னு கூப்பிடும், வந்துட்டியா வா அப்படின்னு நம்ம வீட்டு வாசல் உட்காந்து நம்மளை கூப்பிடும். நீங்க எங்க விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வந்தாலும். இதான் பூனையோட திறமை. இவன் ரொம்ப கடுப்பாயிட்டான், ஒன்னும் பண்ண முடியல. இன்னும் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டவன் கடைசியா சூஃபி ஞானிட்ட போய் கேட்டான், என்னால முடியவே இல்லைங்க அந்த பூனை பாடா படுத்துதுன்னு. போய் எங்கேயாவது ஒரு நடுக்காட்டுல சாக்குல கட்டி பொட்டமா கட்டி கொண்டு போய் அந்த பூனையை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வா, நடுக்காட்டுல விட்டா வராதுன்னார். இவன் என்ன பண்ணா, அதே மாதிரி ஒரு காட்டை கண்டுபிடிச்சு அந்த காட்டுல போய் பொட்டலத்தை அவுத்து அந்த பூனையை விட்டான் பாருங்க. இப்ப இவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன், அந்த நடுக்காட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி வருதுங்கிறது இவனுக்கு தெரியல. இவனுக்கு தான் எப்படி திரும்பி வருதுன்ற வழியே தெரியாம திகைச்சு போயிட்டான். கடைசியா என்ன பண்ணான்னா, அந்த பூனையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பூனை பின்னாடியே வந்து இவன் வீட்டுக்கு இவன் திரும்பி வந்துட்டான். அருமையான உருவக கதை. அதாவது நம்ம ஈகோவை நம்ம விடணும் விடணும் விடணும்னு நினைப்போங்க. நம்ம ஈகோவை விட்டுட்டா பல சமயத்துல நாம யாருன்னு நமக்கே அடையாளம் தெரியாது. அப்ப நம்ம ஈகோவை நாமளே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஈகோவை விட்டுட்டு நம்மளால வாழ முடியாது. இது நம்முடைய மனோநிலை. ஆனா இது அவ்வளவு எதுக்கு பொருந்தும் தெரியுமா? உலகியல் வெற்றிக்கு தான் பொருந்தும். உலகியல் வெற்றியில நீ ஈகோ இல்லாம வாழ முடியாது. ஆனா ஞானம் அடைதல் என்ற எல்லைக்கு போகிற போது இதை விடாமல் ஞானம் அடைய முடியாது. இந்த போல்வாள் தாண்டதுன்னு ஒரு விளையாட்டு உண்டு. ஒரு குச்சியை பிடிச்சி மேல போவாங்க, அப்படி தாண்டும் போது இந்த குச்சியை விட்டுருவாங்க. இதேதான் உதாரணம். நீங்க மேல போகணும் அப்படின்னா ஈகோ இல்லாம முடியாது. ஆனா ஞானம் அடையணும்னா அந்த குச்சியை விடுற மாதிரி அப்படியே அந்த ஈகோவை விட்டுட்டு மறு சைடுக்கு போயிட்டாதான் ஞானம் என்ற நிம்மதியை வாழ்க்கையில அடைய முடியும். அப்ப ரெண்டும் முக்கியம். எந்த அளவு வரைக்கும் இதை வச்சிருக்கணும், எந்த இடத்துல அதை விடணும் அப்படிங்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனத்தினுடைய இல்லை, வாழ்வாங்கு வாழ்தலினுடைய மிகச்சரியான ஒரு அடையாளம்.